அம்மா கிச்சன்ல இருந்த உலக்கைய எடுத்துட்டு ஓங்கி அடிக்க வந்து, "இனிமேல் என்னை யாராவது பொண்ணு பார்க்க வாங்க" அப்படின்னு சொல்லி ஓடி வர்றத பார்த்து, அவர் கைய உள்ள விட்ட உடனே, அவர் கைய எடுத்து பார்க்குறாரு. அங்க தண்ணியும் இல்ல, பாலும் இல்ல, பஞ்சாமிர்தம் இருக்கு. இன்னைக்கு நீங்க அமிர்தபுரி போனாலும், உங்களால அம்மாவ நேருக்கு நேர் பார்க்க முடியும். 20 மணி நேரம், 25 மணி நேரம்னு ஒரே இடத்துல உட்காந்து, ஆயிரக்கணக்கான மனிதர்கள அம்மா கட்டிப்புடிச்சு, "ஏய் நிப்பாட்டு! நீ யாரு? நீ நிஜமான கிருஷ்ணன்னா ப்ரூவ் பண்ணு. நிரூபிச்சு காட்டு நீ தான் கிருஷ்ணன்" அப்படின்னு ஆர்கியுமென்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. "சிவோ பூத்வா சிவம் விரஜேத்." சிவனை வழிபடணும்னா நம்மளே சிவனா மாறணும். வாடிய பயிர், ஒரு செடி வாடுது, ஒரு ஒரு பயிர் வாடுது. அந்த வாடுற அந்த பயிருக்குள்ள அந்த தண்ணிக்கான அந்த தேக்கத்தை, ஏக்கத்தை பார்க்கும்போது எனக்கு வலிக்குதுன்னு சொன்னா, உன்னுடைய இந்த குட்டி பொண்ணு இந்த உலகத்தையே பல தடவை சுத்தி வருவா அப்படிங்கிறாங்க. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். அம்மாவை கடவுளா பார்த்த நாள். அந்த ராத்திரி தான் அம்மாவை பார்த்து கேள்வி கேட்டவங்க, அம்மாவை ஜட்ஜ் பண்ணவங்க எல்லாருமே அம்மாவோட சுய உருவத்தை புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் சில பேர் பயப்படக்கூட ஆரம்பித்தாங்க. உங்கள்கிட்ட நான் ஒரு அன்கம்ஃபர்டபுள் கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் யாரை பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ, யாரை தரிசிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்கள் கண்ணு முன்னாடி வந்தால், கனவுல இல்லை, உங்கள் இமேஜினேஷனில் இல்லை, நேருக்கு நேர் உங்கள் கண்ணு முன்னாடி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் சொல்கிறது கடவுளை பற்றி. நீங்கள் வழிபடுற கடவுள் உங்கள் முன்னாடி வந்து நின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சந்தேகப்படுவீங்களா? கேள்வி கேட்பீங்களா? காலில் விழுவீங்களா? அழுவீங்களா? கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு டீனேஜ் பொண்ணு 4ஆம் கிளாஸ்க்கு மேலே படிக்கலை, குரு கிடையாது, எந்த விதமான கைடன்ஸும் கிடையாது, வீட்டிலையும் எந்த விதமான ப்ரிப்பரேஷன், இதுவான ஆன்மீக தேடல் அந்த மாதிரியும் பெருசாக கிடையாது. அப்படி இருக்கிற அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஆன்மீக தேடல் வருது, அழுகுது, பஜனை பாடுது, டான்ஸ் ஆடுது. இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு 1975 ஒரு இரவு ஒரு விஷயம் நடக்குது. அந்த சிச்சுவேஷனில் அந்த பொண்ணோட மொத்த வாழ்க்கையும் மாறுது. அந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் மாறலை, சுற்றி இருந்த மனுஷங்களோட வாழ்க்கையும் மாறுது. ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அம்மா கிருஷ்ணருக்காக காத்துக்கிட்டு இருந்தது இல்லை, கிருஷ்ணருக்காக அழுததில்லை, அந்த எல்லா வெயிட்டிங்கும் நின்று போன நாள். இந்த வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கவனிங்க. அம்மாவை பற்றின மொத்த வாழ்க்கை சரித்திரத்தை ஒரே வீடியோவில் 17 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு முதல்ல வீடியோவாக போட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் எபிசோட் 1, எபிசோட் 2ல் டீகோடிங் அம்மா அப்படிங்கிற விஷயத்தில் நம்ம 2 வீடியோ பேசிட்டோம். அதோடைய தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்குது. அந்த 2 வீடியோ பார்க்கலைன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஆழமாக முழுசாக புரியாது. முதல்ல போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா முதல் எபிசோடில் நமக்கும் அம்மாவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை 4 ஹேக் மூலமாக பார்த்தோம். ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது, வலியை பயன்படுத்துறது, எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கிறது, பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறது. 2வது எபிசோடில் இப்படிப்பட்ட குணம் இருக்கிறவங்க பிரபலமாக ஆரம்பித்தாங்கன்னா, நிறைய பேர் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்கன்னா, இந்த சமுதாயம் எப்படி வித்தியாசமாக அணுகும், இந்த சமுதாயம் ஏன் அவங்கள ஏற்றுக்காது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அந்த மாதிரியான நல்லவங்க, மகாத்மர்கள் அவங்களோட வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? அவங்களே கடவுளாக மாறுவாங்களா, இல்லை கடவுள் அவங்களுக்கு காட்சி தருவாரா? முதல்ல அதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ நான் சொன்னதை நீங்கள் நம்புறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் பண்ணுங்கள். வாட் டு யூ ஃபீல் அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் காட்மன் ஆர் குரு ஆர் காட்லினஸ் இன் ஹியூமன் பீயிங்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரூட்டலாக, ஹானஸ்ட்டாக உங்களுக்கு என்ன தோணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ உங்களோட என்டையர் பிக்சரை மாற்ற போகுது. நம்ம திரும்ப என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பல வருஷங்களுக்கு முன்னாடி வெறும் 9 வயசு இருக்கும்போது ஒரு பெண் குழந்தை 3 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலை, தோட்ட வேலை, மாடை கழுவுறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நைட்டு 11 மணி வரைக்கும் வீட்டு வேலை செஞ்சு தண்ணி கொண்டு வந்து எல்லா வேலையும் செஞ்சதுக்கப்புறம் பூஜை ரூமில் உட்காந்து அழுகுது. ஏன் அழுகுது? ரொம்ப வேலை இருக்குன்னு அழுகுதா? இல்லை, கிருஷ்ணரை நான் இன்றைக்கும் பார்க்கலன்னு அழுகுது. இதான் ரொம்ப முக்கியம். நம்ம ஏன் அழுவோம்? நமக்கு சில விஷயங்கள் இந்த உலகத்திலிருந்து கிடைக்கலன்னு அழுவோம். ஆனால் அம்மா ஏன் எழுதியிருக்கிறாங்க? இந்த உலகத்தால் எதை கொடுக்க முடியாதோ அதை கேட்டு எழுதியிருக்கிறாங்க. அந்த அழுகைக்கு பதில் கிடைச்சதா? இல்லை. பல நாட்கள் இந்த அழுகை மட்டும்தான் மிஞ்சிச்சு. பல பேர் சின்ன சின்ன முயற்சியவே நம்ம கைவிட்டுருவோம். எந்த இடத்துல பலன் கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டு இருக்குன்னு உலகத்தில் பார்த்தாலே தெரியுதோ, படித்தா மார்க் வரும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நம்மளால் தொடர்ந்து கிவ் அப் பண்ணாமல் படிக்க முடியறதில்ல. அப்போ எந்த முயற்சி பண்ணாலே பலன் கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கோம், அந்த இடத்துலையே நம்ம கிவ் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
இந்த உலகத்தில் நம்மளை சுற்றி எத்தனை பேர் கடவுளை பார்த்தவங்க இருக்கிறாங்க நேரில். அப்போ உதாரணமே இல்லாத சில விஷயங்களில் சாக்ஷாத் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸே இல்லாமல் இருக்கும்போது அம்மாவால் கிவ் அப் பண்ண முடியாமல் கிருஷ்ணரை பார்த்தே ஆகணும்னு தினம் அழுதுருக்குறாங்க. பதில் கிடைக்காம இருந்தபோதும் நாட்கள் இல்லை, வாரங்கள் இல்லை, மாதங்கள் இல்லை, வருஷங்கள். நம்மள எத்தனை பேரால் இந்த அளவுக்கு ஒரு விடாப்பிடியான ஒரு உடும்பு பிடியான ஒரு சாதனை பண்ண முடியும்? ஆனால் இந்த இடத்துல தான் சில முக்கியமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. சுற்றி இருக்கவங்க கண்ணுக்கு தெரியலை, ஆனால் அம்மாவோட வாழ்க்கையில் அனுபவத்துக்கு வர ஆரம்பிச்சது. அம்மாவுக்கு கிருஷ்ணர் தரிசனம் கொடுக்க ஆரம்பித்தார். கிருஷ்ணர் அம்மா பார்க்க ஆரம்பித்தாங்க. அம்மா நடக்கும்போது கடற்கரை ஓரமாக கிருஷ்ணரும் நடக்க ஆரம்பித்தார். அம்மா ஆடும்போது கிருஷ்ணரும் கூட சேர்ந்து ஆட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் இமேஜினேஷன் கிடையாது, விஷுவலைசேஷன் கிடையாது, அலுசினேஷன் கிடையாது. அம்மாவுக்கு நிஜமாவே தெரிய ஆரம்பித்தாங்க. நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரியே அம்மாக்குள்ளேருந்தே ஃப்ளூட் சத்தம் அம்மாவுக்கு கேட்க ஆரம்பிச்சது. இப்படி இந்த அனுபவங்கள்லாம் கூட கூட அம்மா சமாதி நிலைக்கு அன்கான்ஷியஸாக அங்கங்கே பிரஜை தப்பி உலக வாழ்க்கையோடைய அவேர்னஸ் இல்லாமல் மூர்ச்சையாக ஆரம்பித்தாங்க. யோக சாஸ்திரம் தெரியாதவங்க, சமாதின்னா என்னென்னு புரிஞ்சுக்காதவங்களோட வாயிலிருந்து மூர்ச்சையாகிறது, சுய நினைவு இல்லாமல் கீழே விழுறது, இப்படி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அம்மாவுக்கு நடந்தது ஒரு உயர்ந்த ஆன்மீக அனுபவம். அம்மாவே பிற்காலத்தில் சொல்கிறாங்க, அந்த நிலைகளில் நானும் கிருஷ்ணரும் வேறு அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் நானே கிருஷ்ணர்னு உணர ஆரம்பித்தேன் அப்படின்னு. சிவோ பூத்வா சிவம் விரஜேத் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்படின்னு என்ன? சிவனை வழிபடணும்னா நம்மளே சிவனாக மாறணும். அப்போ அம்மா அந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ அம்மாவுக்கு இந்த மாதிரியான அனுபவம் வர ஆரம்பிச்சதோ அவங்க எல்லாத்துட்டையும் சொல்ல ஆரம்பித்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கிருஷ்ணரை பார்த்தேன் அப்படின்னு கத்துனாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க அம்மா திரும்பவும் அவங்க செஞ்ச அதே வேலையை தான் செஞ்சாங்க. வீடை கூட்டுறது, மாட்டை குளிப்பாட்டுறது, தண்ணி எடுத்துகிட்டு வர்றது. அப்போ எந்த விதமான புற தோற்றத்தில் எந்த விதமான மாறுபாடையும் காட்டாமல் அவங்களுக்குள்ள மட்டும் அந்த ஆன்மீக அனுபவத்தை அவங்க அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. கிருஷ்ணரோட ஐக்கியமான ஒருத்தங்க, கிருஷ்ணரை கண்ணு முன்னாடி பார்த்தவங்க, கிருஷ்ணரோட ஆடிக்கிட்டு இருந்தவங்க, பாடிக்கிட்டு இருந்தவங்க எதுவுமே நடக்காத மாதிரி இந்த உலகத்துலேயும் சாதாரணமாக வாழ்ந்தாங்க. எனக்கு இந்த இடத்துல கிருஷ்ணர் சொன்ன ஒரு பகவத்கீதா ஸ்லோகம் ஞாபகம் வருது. ந புத்தி பேதம் ஜனயேத். யாரையும் குழப்பக்கூடாது. ஒருத்தருக்கு ஆழமான சில புரிதல்கள் இருந்தாலும் அந்த ஆழமான புரிதலை அனுபவிக்க முடியாத, புரிந்துக்க முடியாத பக்குவம் இல்லாதவங்கள்ட்ட அதை பற்றி சொல்லி அவங்கள குழப்பக்கூடாது. அம்மா யார்கிட்டையும் போய் நான் கடவுளை பார்த்துட்டேன், எனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லலை. ரொம்ப சாதாரண வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. இந்த காலத்தில் 5 ஃபாலோவர்ஸ் வந்தாலே, நான் தான் நேற்று தான் ஒரு போஸ்ட் போட்டேன், நம்ம 500 ஃபாலோவர்ஸை ரீச் பண்ணிவிட்டோம், சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிவிட்டோம் அப்படின்னு போட்டு ஒரு போஸ்ட் போட்டேன். இந்த வரிகள் படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, 500 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கே நீ அவ்வளோ பீத்துனியே, எல்லாத்துட்டையும் சொன்னியே, இங்கே ஒருத்தர் கடவுளே பார்த்துருக்குறாங்க, அவ்வளோ அமைதியாக இருந்திருக்கிறாங்களேன்னு தோணுது. இனிமேல் நம்ம போஸ்ட்டில் நம்மளை பற்றி எதுவுமே போட வேண்டாம். இதான் நான் இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கிறது. அம்மாட்டிருந்து கொஞ்சோண்டாவது கற்றுக்கணும்ல. அப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க, நம்ம எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி ஆகிட்டோம், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இந்த மாதிரி எதையுமே பற்றி நம்ம தற்புகழ்ச்சியோட திமிரோட பேச வேண்டாம். அது சந்தோஷமாகவும் இருக்கட்டும், அது இன்னொருத்தங்களுக்கு புரிய வைக்கிறது காமிக்கிறதுக்காகவும் இருக்கட்டும், வேண்டான்னு நினச்சிருக்கிறேன். செப்டம்பர் 1975 புதன்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு அம்மா அவங்களோட தம்பியோட மாட்டுக்கு புல்லை வெட்டிட்டு புல்கட்டை தலையில் வச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்குறாங்க. கிருஷ்ணர் பாட்டை பாடிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது. அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் பாகவத பாராயணம் பண்ணுறாங்க. பாகவதம்ங்கிறது கிருஷ்ணருடைய வாழ்க்கை சரித்திரம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த பாகவதத்தை வாசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட கடைசி பகுதியை வாசிக்கிறாங்க. வாசித்து முடித்து பஜனையை ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அந்த வீட்டு வாசல் அப்படியே நின்றுறாங்க சில மாதிரி. அவங்க தலையில் இருக்கிற அந்த புல் கட்டு தப்புன்னு கீழே விழுது. நேரடியாக அந்த வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. சுற்றி எல்லாரும் உட்காந்து வாசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நடுவில் போய் அம்மா நின்றுறாங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்குது. அம்மாவுடைய குணாதிசயங்கள் மாறுது, அம்மாவுடைய செயல்கள் மாறுது, அம்மாவுடைய கண்ணு மாறுது. கண் அப்படியே ஜுவாலாமுகி மாதிரி, நெருப்பு மாதிரி அப்படியே துடிக்குது. எல்லா பக்கமும் அந்த கண் அப்படியே ஓடுது. சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலை. என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்போ அம்மாவோட அந்த எனர்ஜியும் அவங்களோட முகத்தில் இருக்கிற பாவனையும் அந்த சிரிப்பும் அந்த புன்முறுவலும் அந்த கண்ணோடைய அந்த உயிரும் எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுது வந்திருக்கிறது ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னு.
இந்த கிராமத்து குழந்தை உருவத்தில் ஸ்ரீ கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ ஒரு தடவை நீங்கள் எல்லாரும் கற்பனை பண்ணுங்க, உங்களுக்கு முன்னாடி கடவுள் வந்தாருன்னா, அதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச உங்கள் பக்கத்து வீட்டிலே இருக்கிற ஒரு குழந்தை வீட்டில் எப்பயும் திட்டு வாங்குது, வேலை செய்யுது, வீட்டை கழுவுது, மாட்டை குளிப்பாட்டுது, அந்த குழந்தையோட வடிவில் கிருஷ்ணர் வந்தாருன்னா, அந்த குழந்தைய பார்த்த உடனே உங்களுக்கு தெரியுது இந்த குழந்தை அந்த குழந்தை இல்லை அப்படின்னு. நேற்று வரைக்கும் பார்த்த அந்த குழந்தை வேற, இந்த குழந்தை வேற அப்படின்னு உங்களுக்கே தெரியுது. அந்த குழந்தையோட மொத்த ஃபீச்சர்ஸும் மாறுது, அப்ரோச் மாறுது, கண்ணு, முகம், அசைவு எல்லாமே வேற மாதிரி இருக்குது. அப்போ சுற்றி இருக்கிறவங்க கிருஷ்ணர்னு சொல்கிறாங்க அந்த குழந்தைக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போவே இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட பதிலை கேட்குறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா அந்த க்ரௌடில் இருந்து மனுஷங்க என்ன பண்ணாங்கங்கிறது தான் மொத்த சமுதாயமும் ஆல்மோஸ்ட் பண்ணும். சில பேர் தடால்னு காலில் விழுந்து கும்பிட ஆரம்பித்தாங்க. சில பேர் டக்குன்னு ஓடி பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வர சொன்னாங்க. இன்னும் சில பேர் ப்ரூவ் பண்ணு நீ தான் கடவுள் அப்படின்னாங்க. ரொம்ப இயல்பு இல்லை? ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி ஏதாவது அதிசயம் நடந்துச்சுன்னா முதல்ல நம்ம அதை என்ஜாய் பண்ண மாட்டோம். இது எப்படி நடந்துச்சுன்னு தான் யோசிப்போம். இது உண்மையாகவே நடக்குதா இல்லையான்னு தான் நம்ம யோசிப்போம். அந்த கிருஷ்ண பாவத்தில் அம்மா அந்த இடத்துல ஆடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சில பேரால் அதை ஏற்றுக்க முடியலை. நிப்பாட்டு, நீ யார், நீ நிஜமான கிருஷ்ணன்னா ப்ரூவ் பண்ணு, நிரூபித்து காட்டு நீ தான் கிருஷ்ணன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா வெளியே போயிருப்பீங்க. கரெக்டாக? ஆனால் அம்மா ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த உலகத்தில் இல்லாத ஒரு பொருளை இந்த உலகத்தால் உருவாக்க முடியாது. நம்ம பார்க்குற இந்த மொத்த உலகமே நம்ம மனசோட ப்ரொஜெக்ஷன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த பரமாத்மா இருக்கிறாரு. ஆனால் அறியாமைங்கிற அஜ்ஞானத்தினால தான் நம்மளால் அதை உணர முடியலை. ஒரு ஆழமான அமைதி நிலவுது, யாராலையும் அடுத்த வார்த்தையை பேச முடியல. அதுக்கப்புறம் அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னோட லட்சியம் இந்த மாதிரி மேஜிக் காட்டி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறது கிடையாது, கடவுளோட உங்களை இணைக்கிறது தான் என்னுடைய லட்சியம் அப்படிங்கிறாங்க. அதிசயங்கள் எல்லாமே மாயை தான். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு தடவை அதிசயம்னு ஏதாவது ஒன்று செஞ்சால் திரும்ப திரும்ப நீங்கள் அதை தான் எதிர்பார்ப்பீங்க. உங்களோட ஆசையை தூண்டுறதுக்காக நான் இங்கே வரல, உங்கள் ஆசையை நிப்பாட்டுறதுக்காக நான் வந்திருக்கிறேன். அம்மா சொன்னது புரிஞ்சுதா? நான் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வரல அப்படிங்கிறாங்க அம்மா. உங்களை நான் உங்களோட ஆசையிலிருந்து விடுவிக்க வந்திருக்கிறேங்கிறாங்க. இதை கேட்டால் பயப்படாமல் இருக்க முடியுமா? முடியாத சில பேரால். ஆனால் அங்கே இருந்த மனுஷங்க அதை அத்தோட நிப்பாட்டல. திரும்ப திரும்ப அம்மாட்ட கேட்டே இருக்காங்க, இல்லை ஒரே ஒரு மேஜிக் பண்ணுங்கள், ஒரு மிராக்கிள் பண்ணுங்கள், ஒரு அதிசயத்தை காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேட்கவே மாட்டோம் அப்படின்னாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, 9 வயசு பொண்ணு பஜனை பாடுது, அங்கங்கே பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அப்படியே ஒரு சிலை மாதிரி நின்றுது, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அழுது, இதெல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு ஏற்றுக்கிட்டோம் மனுஷங்களால். அது பல வருஷமாக அந்த பொண்ணால் பண்ண முடியுது அப்படிங்கும்போது அதை பார்த்து சில பேரோட மனசில் ஆழமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இது நிஜமாவே கடவுள் தானோ, இது நிஜமாவே ஒரு பெரிய மகாத்மா தானோ, இது எப்படி நான் நம்புறது? என்னுடைய ஈகோ இடிக்குது. அப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சிக்னல், ஏதாவது ஒரு சைன் கிடச்சிதுன்னா அப்போ நான் கண்ணை மூடிட்டு இவங்க கடவுள் தான், இவங்க குரு தான், இவங்க ஆன்மீகவாதி தான், இவங்க பொய் கிடையாது, நடிக்கலை அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட ஆழமாக அந்த மனுஷங்களோட மனசில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாருமே பாகவதம் கேட்க வந்தவங்க. அப்போ கிருஷ்ணர் பாகவதத்தை கேட்குறதுக்கு ஆசைப்பட்டு அங்கே அந்த வீட்டில் உட்காந்துருந்தவங்களுக்கு யாரை இந்த உலகம் ஆன்மீகவாதி, அந்த குழந்தைக்குள்ள சாமி இருக்குன்னு சொல்லி எல்லாரும் பஜனையை கேட்டுக்கிட்டு இருந்தாங்களோ, பாடுறத ஆடுறத ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ, அந்த குழந்தை திடீர்னு இங்கே கிருஷ்ணராக மாறி ஆடுறத பார்த்த உடனே அவங்க எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஆழமாக அவங்களுக்குள்ளே இருந்த அந்த கிருஷ்ணர் தேடல் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கேட்குது. ஏன்னா ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் நான் நம்புகிறேன், இனிமேல் நான் கண்ணை மூடிட்டு ஒன்ட்ட நான் சரணடைய முடியும் அப்படிங்கிற அந்த ஈகோவை அவங்களோட அகங்காரத்தோடு அவங்க நடத்துகிற அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு அவங்களுக்கு தேடுற ஒரு சப்போர்ட்டாக தான் அந்த கேள்வியை நான் பார்க்குறேன். அப்போ அவங்க எல்லாருமே அம்மா ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப நேரம் அம்மா அமைதியாக இருக்கிறாங்க, அவங்கள எல்லாத்தையும் உத்து பார்க்குறாங்க. ரொம்ப நேரம் அமைதியாக இருந்ததுக்கப்புறம் அம்மா எல்லாத்தையும் பார்த்து சொல்கிறாங்க, அப்போ அடுத்த பாகவதத்துக்கு இங்கே எல்லாரும் சேரும்போது நான் ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணுறேன், எல்லாத்தையும் கூட்டுவாங்க, யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லையோ, யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாரையும் கூட்டுவாங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அடுத்த வாரமும் வருது, அதே இடத்துல
நூற்றுக்கணக்கான மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. மரத்து மேலெல்லாம் ஏறி நிற்கிறாங்க. ஏதோ அதிசயம் நடக்க போகுது இன்றைக்கி. அந்த பொண்ணு வந்து கிருஷ்ணர் தனக்குள்ளே இருக்காரா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி பெரிய கூட்டம் நிற்கிது அந்த இடத்துல. அதுலேயும் சில பேர் இன்னைக்கு அந்த பொண்ணை எப்படியாவது மாட்டி விட்டுறலாம், இந்த பொண்ணு ஃப்ராடுங்கிறத நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கூட சில பேர் வந்து நிற்கிறாங்க. அம்மா ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி கொண்டு வர சொன்னாங்க. அந்த தண்ணியில் இருக்கிற தீர்த்தத்தை எல்லாருக்கும் அம்மாவே தெளித்தாங்க. எல்லார் கண்ணு முன்னாடி அந்த தண்ணியை எல்லாரும் பார்த்தாங்க. அப்போ யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவர் ஒருத்தரை கூப்பிட்டு அதுக்குள்ளே கை வைக்க சொல்கிறாங்க. கை வச்சதுக்கு அப்புறம் கையை எடுத்து பார்த்தா அந்த இடத்துல தண்ணி இல்லை, அந்த பாத்திரம் ஃபுல்லாக பாலாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அந்த பாலை கொடுக்க சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அதை பாலை தீர்த்தமாக எல்லாரும் கொடுக்குறாங்க. அப்பையும் ஒருத்தர் நம்பலை. அவரை திரும்ப வர சொல்லி அவரோட கையும் உள்ளே விட சொல்கிறாங்க. அவர் கையை உள்ளே விட்ட உடனே அவர் கையெடுத்து பார்க்குறாரு. அங்கே தண்ணியும் இல்லை, பாலும் இல்லை, பஞ்சாமிர்தம் இருக்குது. பால், பழம், தேன், சர்க்கரை இப்படி எல்லாம் போட்ட பஞ்சாமிர்தத்தை பார்த்த உடனே கூட்டத்துக்குள்ளேருந்து எல்லாரும் கத்துறாங்க, ஓ கடவுளே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு. அந்த பஞ்சாமிர்தத்தை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நூற்றுக்கணக்கான பேர் இருந்தாங்க. அந்த பாத்திரம் ரொம்ப சின்ன பாத்திரம், ஆனால் அத்தனை பேத்துக்கும் பஞ்சாமிர்தம் கிடைக்கிது. எல்லாருக்கும் பஞ்சாமிர்தம் கொடுத்தாங்க. தூரத்தில் ஆலமரத்துலேருந்து இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பஞ்சாமிர்தத்தை வாங்கினாங்க. இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறமும் பல பேர் கன்வின்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் சில பேர் இன்னும் நம்பலை. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் மெஸ்மரைசேஷன், இதெல்லாம் வந்து கண்கெட்டு வித்தை, இதை வந்து நிஜமாவே இந்த இடத்துல பஞ்சாமிர்தமே இல்லை, நம்மளை இப்படி நம்ப வைக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னா, பல நாட்கள் அந்த கையில் அந்த பஞ்சாமிர்த வாசனம் அந்த ஊர் மக்கள் அத்தனை பேர்த்திட்டையும் இருந்துச்சான். உங்களில் சில பேர் கேட்கலாம், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது அப்படின்னு. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அது யதார்த்தம், உண்மைதான். பல பேரால் சில விஷயங்களை நம்ப முடியாது. ஏன் இன்னும் சில பேரால் ஒரு 9 வயசு பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்கிறதே நம்ப முடியாது. இன்றைக்கி இருக்கிற காலத்தில் 2 வயசு 3 வயசு குழந்தையே வீட்டில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. சாக்லேட்டுக்காக அழுகிற குழந்தைய நமக்கு தெரியும், கிருஷ்ணருக்காக அழுகிற குழந்தை ரொம்ப ரேர், அதுவும் நம்ப முடியாது. அப்போ அம்மாவோட வாழ்க்கையில் நடந்த எல்லாமே நம்ப முடியாத விஷயங்கள் தான். அந்த இடத்துல பால் உருவாச்சா இல்லையா, தண்ணி பாலா மாறி பால் பஞ்சாமிர்தமாக மாறிச்சா இல்லையாங்கிற கேள்வி அந்த இடத்துல இல்லாத அத்தனை பேர்த்துக்கும் இன்றைக்கி சந்தேகமாக இருக்கலாம். ஆனால் ஒன்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும், அம்மா 4ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அமிர்தபுரி போனாலும் உங்களால் அம்மாவை நேருக்கு நேரு பார்க்க முடியும். 20 மணி நேரம் 25 மணி நேரம்னு ஒரே இடத்துல உட்காந்து ஆயிரக்கணக்கான மனிதர்களை அம்மா கட்டி பிடிச்சி அவங்கள்ட்ட பேசி அவங்களோட கஷ்டத்தை தீர்க்கிறத கண்ணால் பார்க்க முடியும். நம்மளால் 5 நிமிஷம் உட்காந்தாலே காலை மாற்றி போடணும். அப்படி இருக்கும்போது 73 வயசு உள்ள ஒருத்தர் 20 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்து ஆயிரக்கணக்கான மனிதர்களை நேரடியாக கட்டி பிடிச்சி அவங்களோட குறைய கேட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும்னா அப்போ இதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா நீங்கள் அப்படி கிருஷ்ண பாவத்தில் கிருஷ்ணராக இருக்கும்போது நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க, உங்களுக்குள்ளே அந்த உணர்வு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, எப்பயுமே என்னால் கிருஷ்ணரை உணர முடிஞ்சது, அந்த டைமில் மட்டும் கிருஷ்ணர் வந்துட்டு போகிற மாதிரி எனக்கு தோணலை. ஆனால் இதெல்லாம் எனக்கு அனுபவத்தில் இருந்ததுனால நான் ஏதோ பெரிய கிரேட் அப்படின்லாம் எனக்கு தோணலை. எனக்கு சுற்றி இருக்கிறவங்க யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களோட வலி என்னால் உணர முடிஞ்சது. அதை எப்படியாவது குறைக்கணுங்கிற ஒரு மிகப்பெரிய அவா மட்டும் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு சாதாரண கிளாஸில் கிளாஸ் லீடர் அப்படின்னு சொன்னாலே திமிரு வந்துடுது, ஆட்டிடியூடு வந்துடுது. அப்படி இருக்கிற காலத்தில் ஒரு வார்டு கவுன்சிலருக்கே அவ்வளோ பவர் இருக்குது, அவ்வளோ கெத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது தனக்குள்ள கிருஷ்ணரையே உணர முடிஞ்ச ஒருத்தங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் ஒன்றும் பெருசாக கிரேட்டுன்னெலாம் நான் ஒன்றும் என்னை பார்க்கல அப்படிங்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு சரள வாழ்க்கையாக இருக்கணும். எல்லார்லேயும் கடவுள் இருக்கிறாங்க. நான் அந்த கடவுளை உணரும் பொழுது எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வலியும் உணர முடியுதுங்கிறது எவ்வளோ ஒரு அழகான விஷயம் இல்லை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் நான் வாடினேன். யார் சொன்னா? வள்ளலர். ஒரு பயிர் வாடுது, அந்த வாடுற பயிரை பார்த்தா எனக்கு வலிக்குது. எவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்ட்ரீம் காருண்யம்ல. ஒரு செடி, அது மனுஷன் கூட கிடையாது, ஒரு மனுஷன் அடிபட்டா அதோட வலியை நம்ம உணர்ந்தா அது ஓகே, ஏன்னா நானும் மனுஷன் அவனும் மனுஷன். ஒரு நாய்க்குட்டி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நாய் அடி வாங்குது, ஐயோ அந்த நாய்க்கு வலிக்குமே அப்படின்னு நினச்சா அது இன்னொரு லெவல் ஆழமான ஒரு கருணை.
ஆனால் ஒரு சிக்கனை கடித்து சாப்பிடும்போது நல்லா ருசிக்குதுன்னு சொல்லி அந்த சிக்கனோட வலி, அந்த சிக்கன் கஷ்டப்பட்டிருக்குமே, அதுக்கும் ஒரு அப்பா அம்மான்னு சந்தோஷமாக இருந்திருக்குமே அப்படின்னு நினைக்காம இருக்கிறது ஒரு விதமான சென்சிட்டிவிட்டி. இங்கே வள்ளலாருக்கு இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ஆழமான ஒரு வாடிய பயிர், ஒரு செடி வாடுது, ஒரு ஒரு பயிர் வாடுது. அந்த வாடுற அந்த பயிருக்குள்ள அந்த தண்ணிக்கான அந்த தேக்கத்தை ஏக்கத்தை பார்க்கும்போது எனக்கு வலிக்குதுன்னு சொன்னால், எந்த விதமான ஒரு ஐக்கியம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரோட வலியையும் உணரக்கூடியது தான் உண்மையான ஆன்மீகம். நமக்கு ஏன் நம்ம அம்மாவை ரொம்ப பிடிக்குதுன்னா, நமக்கு வலிச்சா அம்மாவுக்கு வலிக்குது. உடம்பு முடியலன்னு நான் பரீட்சை எழுதலை அப்படின்னு அப்பாட்ட சொன்னால், அப்போ இந்த பரீட்சையும் கோட்டை விட்டுட்டியான்னு கேட்பாரு. ஆனால் அம்மாட்ட சொன்னால் அம்மாவுக்கு பரீட்சை, வாழ்க்கை அது எதுவுமே கண்ணுக்கு வராது. என்னாச்சுப்பா டாக்டரை போய் பார்த்தியான்னு கேட்பாங்க. ஏன்னா அம்மா ஃபோன் எடுத்த உடனே என்ன சாப்பிட்டேன்னு தான் கேட்பாங்க. அப்போ நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளோட வலியை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிறது, உணர்வு ரீதியாக அதை வெளிப்படுத்துறது அம்மா. இங்கே ஒரு அம்மாவுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரோட வலியையும் தான் வலியாக உணர முடிஞ்சிருக்கு. அழகாக இருக்குல்ல? இங்கே தான் சில ஆழமான சில விஷயங்களை நம்ம கவனிக்கணும். நம்ம முதல் எபிசோடில் சொன்ன அந்த முதல் ஹேக்கை கவனிங்க. மகாத்மர்கள் ரியாக்ட் ஆக மாட்டாங்க, ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பாண்ட் ஆவாங்க அப்படின்னு நம்ம பேசணும். ரியாக்ட் ஆகுறதுன்னா என்னது? அம்மாவை யாரும் அடிக்கும் போதோ, திட்டும் போதோ, யாராவது குறை சொல்லும் போதோ, ஜட்ஜு பண்ணும் போதோ அம்மா அவங்களுக்கு ரியாக்ட் பண்ணலை. ஏன் இப்படி பண்ணுறீங்க, நான் என்ன காரணத்தினால பண்ணேன் தெரியுமா, நான் ஏன் சாப்பாடு திருடுன்னு தெரியுமா, எவ்வளோ பேத்துக்கு நான் தானம் பண்ணுறதுக்காக தான் எடுத்தேன் தெரியுமா, இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அம்மா ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா அம்மா அவங்களோட உள்ள ஆழத்தில் நிலை கொண்டிருந்தாங்க. எப்போ அம்மா ரியாக்ட் ஆகலையோ அப்போ அந்த உலகத்தால் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியலை. நம்ம எப்போ வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நல்ல பேர் வாங்க முயற்சி பண்ணுவோமோ, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை போலணும்னு நம்ம எதிர்பார்ப்போமோ, அப்போ வரைக்கும் தான் அவங்களால நம்ம சந்தோஷத்தை டிஸ்டர்ப் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுறவன் கை தட்டுவாங்களான்னு எதிர்பார்த்துக்கிட்டே அவன் டான்ஸ் ஆடினான்னா, அந்த கை தட்டுறவங்க தான் இவனோட அடுத்த டான்ஸ் மூவை முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவன் ஆடுறதுக்காக ஆட ஆரம்பித்தான்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, எனக்கு தோன்றதை நான் ஆட போகிறேன்னு ஒருத்தன் ஆட ஆரம்பித்தான்னா, அவனோட ஆட்டத்தை கை தட்டுறதுனாலையும் கை தட்டுறதை நிப்பாட்டுறதுனாலையும் முடிவு பண்ண முடியாது. எப்போ உலகத்தால் அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அப்போ அம்மா தெய்வீக கருவியாக மாறுறாங்க. நம்மளை யாராவது 2 பேர் தான் இயக்கணும். இந்த உலகம் இயக்கணும், இல்லைன்னா இந்த உலகத்தை படைச்சவங்க இயக்கணும். எப்போ நம்ம இந்த உலகத்திட்ட நம்மளோட வாழ்க்கையோட சாவியை கொடுக்குறோமோ அப்போ இந்த உலகம் நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்ணும். எப்போ நம்ம அந்த இறைவன்கிட்ட நம்ம சாவியை கொடுக்குறோமோ அப்போ அந்த இறைவன் நமக்குள்ள வழியாக நம்மளோட வாழ்க்கையை வழி நடத்துவார். இதுக்கு பேர் மேஜிக் கிடையாது, இதுக்கு பேர் தான் சரணாகதி. அப்போ இந்த சிச்சுவேஷன் நடந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிறவங்கலாம் அம்மாவை வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்களா, கொண்டாட ஆரம்பித்தாங்களா அப்படின்னா எல்லாரும் கிடையாது. சில பேர் இதையே பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தலான்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போர்டு அப்படின்னு ஒன்று வச்சு எந்த ஆலமரத்துக்கு கீழே அம்மா தரிசனம் கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே இடத்துல அந்த உண்டியலை வச்சு எல்லாத்தையும் காணிக்க போட சொல்லி அந்த காசை அவங்க எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் சில பேர் அம்மா வந்து பைத்தியம், அம்மா வந்து மந்திரவாதி இப்படின்லாம் சொல்லி பரப்ப ஆரம்பித்தாங்க. இது எல்லாத்துக்கும் மேலே அம்மாவோட சொந்த அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு இவளை எப்படியாவது கல்யாணம் பண்ணி கொடுத்து வெளியே அனுப்பிட்டா போதும்பா அப்படின்னு சொல்லி கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு தடவை வீட்டுக்கு வந்த ஒரு மாப்பிள்ளையை தான் அம்மா கிச்சனில் இருந்த உலக்கையை எடுத்துகிட்டு ஓங்கி அடிக்க வந்து, இனிமேல் என்னை யாராவது பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு சொல்லி ஓடி வர்றதை பார்த்து அன்னைக்கு ஓடினவரோட கதை ஊர் ஃபுல்லாக பிரபலமாகி அதுக்கப்புறம் அம்மாவை பொண்ணு பார்க்குறதுக்குன்னு யாருமே வரல. தனக்குள்ள கிருஷ்ணரையே பார்த்துருந்தாலும் அம்மாவோட உலகியல் வாழ்க்கையில் கஷ்டங்களுக்கு மேலே கஷ்டங்கள் வந்துட்டு தான் இருந்துச்சு. கடைசியில் அம்மாவோட பெற்றோர்கள் என்ன பண்ணேனே தெரியாமல் இந்த மொத்த ஏரியாவிலேருந்தே ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போகிறாங்க. அம்மாவோட ஜாதகத்தை கொடுத்து இந்த பொண்ணுக்கு என்ன ஜாதகம்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அம்மாவை பற்றி எந்த விதமான விஷயமும் கேள்விப்படாத, கேட்காத, தெரியாத அந்த ஜோசியர் ஜாதகத்தை பார்த்துட்டு, சாமி இது வந்து கடவுளோட ஜாதகம், மகாத்மாரோடைய ஜாதகம், தயவு செஞ்சு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க. அப்படி மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு பெரிய அனாಹುதம் தான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா இதை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு, ரொம்ப ஆழமாக யோசிக்கிறாரு. அப்போ நிஜமாவே ஒரு மகாத்மாவை தான் நான் பிள்ளையா பெற்றிருக்கிறேன்னா, எந்த குழந்தை எங்கள் குடும்பத்துக்கே ஒரு பெரிய அபசகுணம்னு நினச்சனோ, எந்த குழந்தைய நான் அடித்தனோ,
எந்த குழந்தைக்கு 3 தடவை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சனோ அந்த குழந்தை மகாத்மாவா, ஒரு சித்தரா அப்படின்னு அவங்க அப்பா நினச்சார். அப்போ தான் இந்த எல்லா குழப்பத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அம்மா ஒரு விஷயம் பண்ணாங்க. அன்னைக்கு இரவு அம்மா கிருஷ்ண பாவத்தில் இருக்கிறாங்க. கிருஷ்ணர் மாதிரி எல்லாத்துக்கும் வந்தவங்கள்ட்ட கிருஷ்ணராக இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அம்மா அவங்களோட அப்பாவை அழைச்சி சொல்கிறாங்க, என்னுடைய பக்தர்கள் உலகத்தில் எல்லா மூலையிலிருந்தும் வருவாங்க, அவங்க எல்லாம் இங்கேயே தான் தங்குவாங்க, இந்த இடமே ஒரு புண்ணிய ஸ்தலமாக மாறும், உன்னுடைய இந்த குட்டி பொண்ணு இந்த உலகத்தையே பல தடவை சுற்றி வருவா அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா அந்த குட்டி கருப்பாக இருக்கிற அந்த தன்னுடைய குழந்தைய பார்க்குறாரு. அவரோட வாழ்க்கையில் சில கிலோமீட்டரை தாண்டி அவர் வீட்டிலேருந்து எங்கேயுமே போனது கிடையாது. உலகத்தை சுற்றி வர போறியா? ஆயிரக்கணக்கான டிவோட்டீஸா இந்த கிராமத்தில் வந்து தங்க போகிறாங்களா? அன்னைக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு போகும்போது என் பொண்ணு நிஜமாவே பைத்தியம்தான் நினச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு தெரியாது, சில வருஷங்கள்லேயே அம்மா சொன்ன ஒவ்வொரு எழுத்தும் நிஜமாக போகுது அப்படின்னு. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த எபிசோடு அதிசயத்தை பற்றின எபிசோடு கிடையாது. ஒருத்தங்க தான் செய்கிற விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் அதோடைய பலன் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு எபிசோடு. அம்மா பல வருஷங்களாக அழுதுகிட்டு இருந்தாங்க, கிருஷ்ணரை பார்க்கணும் கிருஷ்ணரை பார்க்கணுன்னு. அவங்களோட வலியவே அவங்களோட சாதனையாக மாற்றினாங்க, ப்ராக்டிஸாக மாற்றினாங்க. கடைசியில் அத்தனை வருஷ தேடல்னாலையும் தவிப்புனாலையும் கடைசியில் அந்த கிருஷ்ணரை பார்க்க, கிருஷ்ணரை உணர்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அதுக்கப்புறமாவது கொஞ்சம் அமைதி இருக்குன்னு பார்த்தா அங்கே தான் நிஜமான ஆழமான ரொம்ப பெரிய பொறுப்பு வர ஆரம்பிச்சது, ரொம்ப எதிர்ப்பு வர ஆரம்பிச்சது, ரொம்ப மனிதர்கள் அம்மாட்ட கைடன்ஸ்க்காக வர ஆரம்பித்தாங்க, ரொம்ப தடங்கல்களும் வர ஆரம்பிச்சது. டிரான்ஸ்ஃபர்மேஷனோட இன்பில்ட் காம்பனண்ட் ஹர்டில்ஸ். ஒருத்தர் முன்னேறாங்கன்னாலே கஷ்டங்கள் அதோட சேர்ந்து கண்டிப்பாக வந்து தான் ஆகும். ஸ்பைடர்மேனில் சொல்கிற மாதிரி வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம எந்த துறையில் முன்னேறிக்கிட்டே போனாலும் நமக்கு பரிசுகள் வராது, நமக்கு ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய பொறுப்புகள் தான் வரும். கேள்வி என்னன்னா, ஆர் யூ ரெடி ஃபார் இட்? ஏன்னா நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறது உங்களை ஆச்சரியப்பட மட்டும் வைக்காது, பயப்படவும் வைக்கும். அது பக்தியை பற்றின விஷயம் இல்லை, அதிசயத்தை பற்றின விஷயம் இல்லை, கான்ஃபரன்டேஷன். அம்மாவை எதிர்த்து நடந்த சதிகள். சுதாமணி அப்படிங்கிற அந்த மாதா அமிர்தானந்தமி அம்மா வாழ்கிறதே ஒரு பெரிய த்ரெட் அப்படின்னு நினச்சவங்க செஞ்ச சில கஷ்டமான கொடூரமான விஷயங்கள். அம்மாவோட வாழ்க்கையிலே நடந்த ரொம்ப சீரியஸான சில விஷயங்கள் அடுத்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனசார ஆசைப்பட்டதை இந்த பிரபஞ்சம், இந்த உலகம், தெய்வம், கடவுள் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு? அது சின்ன விஷயமா இருக்கலாம், இல்லை ரொம்ப பெரிய விஷயமா இருக்கலாம், சாதாரண ஒரு கப் டீயாக கூட இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கிடைச்ச வேலையாக கூட இருக்கலாம். எப்போ உங்களுக்கு கடவுள் அனுகிரகத்தால் ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு தோணுச்சு? அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் நம்ம 2 பேரும் பேசுகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். இந்த காணொளி ஏதாவது ஒரு அளவில் உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீடியோவை நான் போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு மகாத்மாவை பற்றி உங்களுக்கு சொல்லணுங்கிறத விட உங்களையே ஒரு கண்ணாடி முன்னாடி நிறுத்தணுங்கிறது தான் என்னோட ஆசை. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.